அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு தற்போது சட்டப்பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் அளித்திருக்கிறார். அந்த பதிலில் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய வகையில் உடனடியாக முதலமைச்சர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்றார். அரசு செயலாளர்களை தொடர்பு கொண்டு கூடுதல் மருத்துவர்களை அனுப்பி வைக்க உத்தரவிட்டார். அதன்படி மதுரை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து 813 பேர் உட்பட 1704 மருத்துவ பணியாளர்கள் பணியில் இருந்தார்கள். 3 மேஜைகள் மட்டுமே உடற்கூறு ஆய்வுக்கு வைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னராக அவசியம் கருதி மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதி பெற்று விதிமுறைகளின்படி உடற்கூறு ஆய்வு மேஜைகள் 5ஆக உயர்த்தப்பட்டது. அடிஷனலாக 2 போட்டோம் அப்படின்றத அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிவு செய்கிறார். 5 மேஜைகள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டன. நள்ளிரவில் தொடங்கி, அதாவது நள்ளிரவு 1 மணி 1:30 மணிக்கு தொடங்கிய அந்த உடற்கூறு ஆய்வு 14 மணி நேரம் நடைபெற்று மறுநாள் மாலை, அதாவது பிற்பகல் 4 மணி அளவில் தான் அந்த உடற்கூறு ஆய்வு நிறைவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு உடற்கூறு ஆய்வும் ஆய்வு செய்யப்பட்டு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். அண்மையில் கூட குஜராத்தில் நடந்த அந்த விமான விபத்தில் 230 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு உடற்கூறு ஆய்வு 12 மணி நேரத்தில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதாவது 25 உடற்கூறு ஆய்வு மருத்துவர்கள் வெளியூர்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு 5 மேஜைகளில் அந்த உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. ஆனால் சமூக வலைதளங்களில் இந்த உடற்கூறு ஆய்வு சம்பந்தமாக தவறான செய்திகளை பதிவிட்டு வருகிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார். சரியாக 1:45 மணிக்கு அன்றைய தினத்தில் இரவு ஆரம்பித்திருக்கிறது. அன்றைய மாலை 4 மணிக்கு அந்த உடற்கூறு ஆய்வானது மொத்தம் 14 மணி நேரம் நடந்திருப்பதாக சொல்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். இதில் அரசியல் செய்வது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல என்பதையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இதில் ஒளிவு மறைவு இல்லாமல் மரணமடைந்தவர்களின் குடும்பத்தை துயரை துடைக்க முதலமைச்சர் மனிதநேயத்தோடு முழு நேரமும் 1500 பேரை இதில் ஈடுபடுத்தினார். இதில் அரசியல் செய்வதில் உடற்கூறு ஆய்வில் சந்தேகம் கிளப்புவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பதை மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். உடற்கூறு ஆய்வில் சந்தேகம் ஏற்புடையது அல்ல என்றும், விஜய் கூட்டிய கூட்டத்தை விட எதிர்க்கட்சித் தலைவர் கூட்டத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் இருந்தனர் என்பதை அமைச்சர் ஏவா வேலு பதிவு செய்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் என்ன பேச போகிறார் என்பதை கேட்பதற்கு அந்த கட்சியின் தொண்டர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். கரூர்ல 2 நாட்கள் முன்பாக, அதாவது விஜய் செய்த அந்த பரப்புரை கூட்டத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் செய்யும் பொழுது அது அப்படி இருந்தாங்க. அதே போல முதலமைச்சர் அரசின் சார்பாக தெளிவான அறிக்கை கொடுத்து விட்டார். எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் சாக வேண்டும் என நினைக்க மாட்டார்கள் என வீடியோவும் வெளியிட்டுள்ளார். அதே போல தாவேகா கூடிய கூட்டத்தை விட அதிக அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடியது. அவர் பேசுவதை கேட்க கூட்டம் வருகிறது. பச்சை பஸ்ஸில் இருந்து கொண்டு தொண்டர்களை கையசைத்து மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார். ஆனால் தாவேகா தலைவர் உள்ளே அமர்ந்து கொண்டு யாரையும் பார்க்க மாட்டேங்கிறார். அதனால் கூட்டம் அதிகமாகிறது, நெரிசல் ஏற்படுகிறது. அதிமுக நடத்திய கூட்டத்தில் எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. ஆனால் அவர் நடத்தும் கூட்டத்தில் அதிக கூட்டம் வந்தது. உங்களை மாதிரி அவரும் செய்திருந்தால் அசம்பாவிதங்கள் நடந்திருக்காது என்பதை ஏவா வேலு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அதே போல ரோட் ஷோ பஸ்ல போகும்பொழுது அவர் வெளியே வந்து பேசுவது, கையசைப்பது ஆகியவையெல்லாம் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அதுபோல விஜயம் செய்திருந்தால் இதுபோல கூட்ட நெரிசல் நடந்திருக்காது என்று பதிவு செய்திருக்கிறார். விஜய் என்ற பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் ஏவா வேலு. அதே போல எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது வரும் கூட்டத்தில் அவர் பேசுவதை கேட்க, ஆனால் தாவேகா கூட்டம் அவரை பார்க்க வந்த கூட்டம் அதிகமாக இருந்தது என்பதை பதிவு செய்திருக்கிறார். கூட்டத்தை கை காட்டுகிறார்கள், வர்றார்கள் போகிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்திருக்கிறார். கரூர் சம்பவத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் மாவட்டம் திமுக மருத்துவ அணி என ஆம்புலன்ஸில் எழுதப்பட்டிருந்தது உண்மையில். இதை வைத்து யார் அரசியல் செய்வது என்பதை கேட்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கரூர் சம்பவத்தில் நாங்கள் அரசியல் செய்யவில்லை என்பதை மீண்டும் திட்டவட்டமாக சொல்லுகிறார். ஆம்புலன்ஸில் திமுகவின் ஸ்டிக்கர் வந்தது எப்படி, அரசியல் செய்வது யார் என்பதை அவர் கேள்வியாக தற்போது முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டத்தில் இதுபோல் நடந்ததே கிடையாது என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் தனது பதிவில் பேசி வருகிறார். இந்திய அரசியல் வரலாறு
வரலாற்றில் ஒரு கட்சி கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கிடையாது. திமுக ஆட்சியில் தான் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நான் பேசுவது தவறாக இருந்தால் நீக்கிவிடுங்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். 41 பேர் எப்படி உயிரிழந்தார்கள், அதற்கு காரணம் என்ன, அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி சொல்லிய அந்த கருத்து இதை விட பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கிறது, அரசியல் கூட்டங்கள் நடந்ததே இல்லைங்க அப்படின்றத அப்பாவுக்கு பதிலாக சொல்லி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு நபர் கமிஷன் அமைத்தீர்கள், அவருக்கு அலுவலகம் கொடுக்கவில்லை, உதவியாளர் கொடுக்கவில்லை. ஆனால் அன்றைய தினமே மாலையே அதன் தலைவர் கரூருக்கு விமானம் மூலம் செல்கிறார். உதவியாளர் கூட அவருக்கு இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்கின்ற தகவலை எப்படி பதிய வேண்டும்? நாங்களும் கமிஷன் அமைத்துள்ளோம். அதாவது ஒரு நபர் ஆணையம் அமைத்து அவருக்கு உதவியாளர் கொடுக்கவில்லை, அவருக்கு அலுவலகம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் அன்று மாலையே விசாரணைக்காக திருச்சி சென்று கரூருக்கு சென்றது குறித்த ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் அரசை நோக்கி எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். இரவு முழுவதும் அங்கே இருந்து மக்களை பார்த்துவிட்டு வந்தாரே, அந்த பெருந்தன்மையை பாராட்ட வேண்டும் என அவை முன்னவர் முதலமைச்சருக்காக துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார். துரைமுருகன் சொல்லும் பொழுது நிகழ்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முதலமைச்சர் ஒரு சம்பவத்தை நடைபெற்று விட்டது என்பதற்காக இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து பார்த்துவிட்டு வந்தாரே, அந்த பெருந்தன்மையை பாராட்ட வேண்டாமா என்று எதிர்க்கட்சித் தலைவரை பார்த்து அவையின் முன்னவர் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசுகிறார். அதற்கு தற்போது முதலமைச்சரும் பேசியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு நபர் ஆணையம் நீதிபதி தனி விமானத்தில் நள்ளிரவில் சென்றார் என்று கூறுவது தவறு. மறுநாள் பிற்பகல் தான் விமானத்தில் சென்று இருக்கிறார். தனி விமானம் இல்ல, அவர் செல்லவில்லை. ஒரு நபர் ஆணையம் தனி விமானத்தில் செல்லவில்லை. அவர் அன்று மாலை, மறுநாள் மாலை, சம்பவம் நடந்த இரவு இல்லாமல் அதுக்கு அடுத்த நாள் மாலைதான் ஒரு நபர் ஆணையத்தினுடைய கமிஷனர் சென்றிருப்பதாக, அதுவும் அவர் தனி விமானத்தில் செல்லல, அவர் பேசஞ்சர் பிளைட்ல தான் போயிருக்காரு என்பதை முதலமைச்சர் பதிவு செய்கிறார். 28ஆம் தேதி மதியம் தான் அவர் சென்றிருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்கள் சந்திக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் கடமை என்பதை சொல்லியிருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தபோது அப்போதைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்ற முதலமைச்சர் கூறியதும் அதிமுக உறுப்பினர்கள் மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த கடும் அமளியானது தற்போது பேரவையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுகவினர். ஏனென்றால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டி பேசிய பொழுது கடும் அமளியானது நடைபெற்று வருகிறது. கடமைக்காக நான் போனேன், ஆனால் தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் என்ன சொன்னார் சொல்லட்டுமா என்ற ஒரு கேள்வியை முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். கையை நீட்டி தொடர்ந்து பேசி வரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இதுபோல் பேசினால் அவையிலிருந்து வெளியேற்றவேன் என்று சபாநாயகர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் கடும் அமளியானது அதிமுகவினர் ஈடுபட்டு வருகிறாங்க. கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்கள் ஏன் முதலமைச்சர் நேரில் சென்று சந்திக்கவில்லை என்ற கேள்வியும் எதிர்க்கட்சி தலைவர் முன்னெடுத்திருக்கிறார். யார் பேச வேண்டும் என்றாலும் என்னிடம் அனுமதி பெற்றுதான் பேச வேண்டும் என்று சபாநாயகர் அவர்களும் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுகவினர். குறிப்பாக தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி அவர்கள் பேச முன்னெடுத்த பொழுது அதற்கு முதலமைச்சர் பேசிய கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தற்போது அங்கே கடும் அமளியானது இருந்து வருகிறது. அதிமுக திமுக எம்எல்ஏக்கள் இருவரும் மாறி மாறி அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி சுட்டிக்காட்டும் பொழுது அவர்கள் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பந்தமாக அவர்களும் பேச முற்பட்டதால் இருவர்களுக்கிடையே இரண்டு கட்சியினரின் உறுப்பினர்களுக்கிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் சட்டப்பேரவையில் இருந்து வருகிறது. அந்த நேரத்தில் அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்தார்கள். அவர்கள் கள்ளச்சாராயம் அறிந்து உயிர்ந்தவர்கள், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, அப்பாவி மக்களில் மதிப்பிட்டு இருந்திருக்கிறார்கள், அப்பாவி மக்கள் மிக மோசமாக மிதிப்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் விவகாரத்தில் இறந்தவர்களை தான் ஏன் சந்திக்கவில்லை என்ற விவரத்தை முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் அமைச்சர்கள் நேரில் சென்று பார்த்தார்கள். அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள், ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, அப்பாவி மக்கள் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கரூர் மாவட்டத்தின் திமுகவினர் உண்மையிலேயே சேவை மனப்பான்மை கொண்டவர்கள். அவர்கள் உதவினர், ஆனால் யாரோ கொடுத்த வெள்ளை
ஆனால் யாரோ கொடுத்த வெள்ள நிவாரணத்தில் உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியதை விட மோசமான அரசியலில் எங்காவது இருக்க முடியுமா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியனும் தற்போது சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். இரண்டு கட்சியினரிடையே காரசார விவாதமானது எழுந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் கொடுத்திருக்கிறார், ஏவா வேலு பதில் கொடுத்திருக்கிறார். அதே போல எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளை இந்த கரூர் சம்பவத்தை தாண்டி ஏன் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்க்கவில்லை என்ற கேள்விக்கும் முதலமைச்சர் அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். இரண்டு சம்பவங்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, ஏனென்றால் அது கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் என்பதை விளக்கம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். இந்த பக்கம் பார்த்தோம் என்றால் இப்பொழுது அப்படி இல்லை, கூட்ட நெரிசலில் மிதிபட்டு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே அதை கவனத்தில் கொண்டு பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தற்போதும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். ஒரு நபர் ஆணையம் தனது பணியை தொடங்கியது, எந்த தகவலும் இருந்தாலும் அந்த ஆணையத்திடம்தான் கொடுக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் அரசு செயலாளர் டிஜிபி கருத்து தெரிவிக்கின்றனர். எந்த விதத்தில் இது நியாயம் என்ற ஒரு கேள்வியை அவர் முன்னெடுத்திருக்கிறார். ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்ட தருணத்தில் அரசு துறை செயலாளர் அதே போல டிஜிபி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கொடுத்த விளக்கத்தை கேட்டிருக்கிறார். எந்த தகவலா இருந்தாலும் ஒரு நபர் ஆணையத்திடம் தானே கொடுத்திருக்க வேண்டும். ஏன் அதை இங்கே சொல்லி இருக்கிறாங்க, ஏன் செய்தியாளர்களை அவர்கள் சந்தித்து பேசுறாங்க? ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது, காவல்துறை விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே அரசின் நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்கள் பரவி வரும் நிலையில்தான் அதிகாரிகள் அது குறித்து விளக்கத்தை கொடுத்தாங்களே தவிர இது எந்த விதத்திலும் விசாரணைக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு முதலமைச்சர் அவர்களும். முதலமைச்சர் சொல்லும் பொழுது என்னன்னா, ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது, காவல்துறை விசாரணையும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் தவறான கருத்துக்களை பரவி வரும் நிலையில்தான் அதிகாரிகள் அதற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில தான் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக அதே போல முதலமைச்சர் மேலும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஆணையம் அமைக்கப்பட்ட நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியலாக்கி வதந்தி பரப்பப்பட்டது. அதனை முறியடிக்கத்தான் அரசு அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். கொரோனா காலத்தில் அதிகாரிகள் பேட்டி கொடுக்கவில்லையா? எம்ஜிஆர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சர் எழுப்பியிருக்கிறார். தற்போது எதிர்க்கட்சி தலைவர் மீண்டும் ஒரு கேள்வியை கொடுத்திருக்கிறார். அவசரமாக ஆணையம் அமைத்தனர், அரசியல் ரீதியாக அரசு செயலாளர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றனர், இது அவமதிப்பு என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் அதுக்கு மீண்டும் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் அரசியல் ரீதியாக பேசவில்லை, அலுவல் ரீதியாக மட்டும்தான் அதிகாரிகள் பேசினார்கள் என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையே இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக மீண்டும் ஒரு காரசார விவாதம் அமைக்கப்பட்டது. எம்பிக்கள் குழு வந்தது. சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். குழு வந்தது தவறுதானே என்ற ஒரு கேள்வியை முன்னெடுப்பிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து NDA அலையன்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சுபாஷ், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.